இந்த பொண்ணு யாரையோ ஏமாத்தி இருக்கா, நிச்சயமா கல்யாணம் பண்ணிருக்கா, அவங்களோட இருந்திருக்கா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. என் பொண்டாட்டி யார் கூட கல்யாணம் பண்ணிருக்கா, யார் கூட இருந்திருக்கான்னு அவர் பேக்ல வச்சுட்டு நடக்கிறாரு. கருப்பே குசும்புக்காரன். சொல்லுங்க சஹானா. மேடம் எனக்கு 25 வயசு. சரி, 25 வயசுல நான் இப்படி 50 கல்யாணம் பண்ண முடியும்? ஹஸ்பண்ட் பேரு பிரசன்னா. ஷஹனா போட்டோ வந்திருக்கு பேப்பர்ல. 3 பசங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க காசு வாங்கிட்டேன்னு சொல்லி. அப்புறம் என்னாச்சு? என்ன போட்டிருந்தது பத்திரிகையில? 50 பேரை கல்யாணம் பண்ணிட்டேன். உங்களுக்கு இதுக்குமா எந்த சம்பந்தம் கிடையாது? இந்த இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. சரிமா, இவ்வளவு தூரம் பத்திரிகையில வெளியே வந்திருக்கு. நீங்க ஜெயில்ல இருந்தீங்கல்ல, எதுக்காக உங்களை எந்த சம்பவத்துக்காக நீங்க ஜெயிலுக்கு போனீங்க? அது சம்பவம் இல்ல, சரித்திரம். என்ன விஷயத்துக்காக போனீங்க? அது விஷயம் இல்லமா, விசித்திரம். நீங்க காசு வாங்கினீங்களா இல்லையா? நான் காசு வாங்கல மேடம் உங்கள்ட்ட இருந்து. இத நான் நம்பணும். இந்த 3 பேரும் உங்களுக்கு தெரியுமா? இந்த 3 பேர்ல மணிகண்டன் சொன்னவரே தெரியும் எனக்கு. மத்த 2 பேர்? ஒன்னு என் ஹஸ்பண்ட், இன்னொன்னு திருவெட்டியூர் சரவணன் சொல்லிட்டு ஒரு சார். அந்த சாருக்கு நான் காசு கொடுக்க உள்ளது உண்மை. அந்த ஆள் என்ன சொன்ன? நான் காசு வாங்கல மேடம் உங்கள்ட்ட இருந்து. ஏன்ட்ட என்ன சொன்ன? அந்த சாருக்கு நான் காசு கொடுக்க உள்ளது உண்மை. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே? எல்லா கட்சிக்காரும் காசு வாங்குறது. உங்க ஊரு சென்னை கிடையாது, கேரளா. சென்னையில வந்து 6 வருஷம் தான் ஆச்சு. சூப்பர் மார்க்கெட்ல வேலை பண்றீங்க. அது எப்படி யார்கிட்டயோ திருவத்தியூர் சரவணன்ட்ட போய் நீங்க சும்மா காசு கேட்டா கொடுத்துருவாங்களா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? போய் சொல்லாதீங்க, திருப்பி போய் சொல்லக்கூடாது. நீங்க சொன்னது எதையுமே நான் நம்ப மாட்டேன். தேவையில்லாம பொய்யகிய சொல்லி பஞ்சாயத்துல சிக்கி பனிஷ்மெண்ட்டுக்கு ஆளாயிராத. அப்புறம் நான் கொடுக்கற தண்டனை உன்னால தாங்க முடியாத ராஜா. நீங்க சொல்லுங்க என்ன நடந்தது? நான் உண்மையா லவ் பண்ண மேடம், ஏமாத்தின மேடம். ஒரு பொண்ணுங்க அம்மா நம்மளே ஏமாத்துறாங்க, அதுதான் நம்மளுக்கு பிடிக்கிறது இல்ல. அதோட மோட்டிவ் எதுக்காக வந்து என்ன இப்படி ஏமாத்தினா இது பண்ண சுத்தமா எனக்கு தெரியல. நான் கூட ஒரு காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். உன்னை பார்த்ததுக்கு பின்னாலதான் எனக்கு பைத்தியமே பிடிச்சிச்சு. இவங்க வந்து ஒரு ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க மேடம். சொல்லி நான் பர்ச்சேஸ் பண்றப்ப போயிட்டு பழக்கம் ஆயிட்டு அந்த ஃபோன் நம்பர்ல இருந்து கான்டாக்ட் ஆயிட்டு டச்ல வந்தாங்க. ஹலோ ஹலோ. ஆல்ரெடி வந்து மேரேஜ் பண்ணதே வந்து 2004ல வந்து அவன் திருவேற்காடுல மேரேஜ் பண்ணிருக்கான். மேடம் கிடையாது மேடம். மணிகண்டன் யாரு? யார மணிகண்டன்? யார மணிகண்டன்? தப்பு பண்ணலையே, நான் என்னங்க தப்பு பண்ணனேன்? இருக்கஞ்சேரியில என் கூட இருக்கச்சே வந்து இன்னொருத்தவங்க கூட அங்க இருந்திருக்கா. அதான் ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு. 2 பேரா மாமி? ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் பார்ட்டி சுரேஷ், அதுக்கு முன்னாடியே வந்து சரவணன், ராஜா, அப்புறம் திருப்பி இன்னொரு சரவணன். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. 2001லயே அவளுக்கு கேரளால கல்யாணம் ஆயிருக்கு. அதுக்கான ப்ரூஃபும் அங்க வச்சிருக்கா. நான் சொல்ல முடியாத விஷயம் நிறைய இருக்கு மேடம். இப்பவே கண்ணை கட்டுது. அதனால ஏற்கனவே திருச்சியில இருந்து ராகுல்னு சொல்லிட்டு ஒருத்தன் மேரேஜ் பண்ணிருக்கான். அவன் பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. யாரையும் ஏமாத்தல மேடம். அப்ப நீங்க மணிகண்டனை கல்யாணம் பண்ணிக்கல? சீட் பண்ணல மேடம். நீங்க மணிகண்டனை கல்யாணம் பண்ணிக்கல. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? மணிகண்டன் மேட்ரு வந்து அவருக்கு என்னது மணிகண்டன் மேட்டர்? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. அவங்க வீட்டுல போனோம், மாலை மாத்திக்கிட்டோம். கோவில்ல இருந்து கொண்டு கல்யாணம் ஒன்றும் பண்ணல. அவங்க இங்க வெக்கமா இல்ல உனக்கு சொல்றது? வெக்கமா இல்ல ஷானா? ஒரு நிமிஷம். அடையாறுல ஒருத்தர் கூட நீ ரொம்ப நெருக்கமா படங்கள் வெளியே வந்திருக்க, தெரியுமா உனக்கு? சத்தியமா தெரியாது சார். அந்த வைஃப் கூட பெட்ரூம்ல இருக்கும்போது யாராவது சிசி கேமரா கொண்டு வந்து வைப்பாங்களா மேடம்? அவரே என்கிட்ட சொல்லிட்டாரு. அது யாரு? இவரு ஆர்கியூ பண்றதுக்கு எதுக்குமே நான் வரல. எதுக்கு வந்தீங்க? உன்னெல்லாம் யார் இங்க வர சொன்னா? யார் வர சொன்னா? எனக்கு நியாயம் கிடைக்கணும், அதுக்கு தான் என்ன வேணும் கேக்குறீங்க? எனக்கு ஹஸ்பண்ட் வேணும் மேடம். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. உண்மையை சொல்லுமா, என்ன நடந்தது? உங்க கூட நாங்க இருக்கோம், சொல்லு. அது அவர்கிட்ட கேளுங்க மேடம். சொல்லுங்க. ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? நாங்க சொல்றது இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க. உண்மையை சொல்லுமா. சார் கேக்குறல, சொல்லுங்க. ஏன் உங்களை கேட்கலையா? சும்மா அவர்கிட்ட கேளுங்கன்னா அப்ப உங்ககிட்ட சொல்றதுக்கு பதில் இல்ல. ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? ஏன் எமோஷன் ஆற நீ? திருப்பி அவரை கேளு சொல்லுங்க. மேடம் பண்ணுனது என்ன பண்ணாரு? என்ன கொண்டு அப்படி பண்ணுனதே இவர்தான். என்ன ஆச்சு? என்ன பண்ணாரு இவர்? அந்த மாதிரி என்ன கூட பண்ணிட்டாரு. அவரோட அனுப்பிச்சாரா? எனக்கே தெரியாது மேடம். கண்ணு முடிச்சு பார்க்க நான் இருக்கிறது வேற இடத்துல. எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? இவர் ஒரே ஒரு தப்பு என்ன கொண்டு பண்ணதுதான் அந்த இதுல வந்தது. இது அடையாறுல. ஆமா, என்ன பண்ணாரு? நான் கண்ணு முடிச்சு பார்க்கும்போது நான் ஒரு இடத்துல இருக்க மேடம். என்னைக்கு நடந்தது இன்னைக்கு ஏன்டா ஞாபகப்படுத்துற? எனக்கு இன்னைக்கு தானே ஞாபகம் வந்தது. 2 பேரும் ஏதோ மறைக்கிறீங்க. 2 பேரும் நல்லதுக்கு சொல்லுங்க. லாஸ்ட் சான்ஸ்மா, எங்களுக்கு இதுக்கு மேல பேஷன்ஸ் கிடையாது. அத பத்தி நான் காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
சொல்லி தொலையண்டா பெரிய மனுஷன் கால்ல இருந்து காட்டுக்கிட்டு சொன்னால பாத்தீங்களா விடுங்க. லாஸ்ட் சான்ஸ். நீங்க ரெண்டு பேரும் உண்மையை சொல்லி என்ன நடந்திருக்கு? நீங்க வந்து அவர்கிட்ட கேளுங்க சொல்றீங்க, அவரு வந்து உங்கள்ட்ட கேளுங்க சொல்றாங்க. என்ன இடிச்சு வாங்கி நினைச்சிட்டீங்களா ஊருக்குள்ள? பிச்சு போடுவோம் பிச்சு. நான் யாரை கல்யாணம் பண்ண என்ன ப்ரூஃப் இருக்கு? நான் எடுத்துட்டு வந்து ப்ரூஃப் காட்டுங்களா இப்போ? ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ஆனா ஸ்மெல் BABL கிரிமினல் லேயர், கிரிமினல் லேயர். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச மேட்டர் தானா? மேடம் இது அவனோட ஆல்பத்துல இருந்து எடுத்துட்டு வந்தது மேடம். சத்தியமா சொல்றேன் மேடம், நான் அப்பவே சொன்னேன் உங்ககிட்ட, இவருக்கு தெரியுது. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. இந்த பொண்ணு யாரையோ ஏமாத்தி இருக்கா, நிச்சயமா கல்யாணம் பண்ணிருக்கா, அவங்களோட அப்பா இருந்திருக்கா, பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா. எல்லாம் இவருக்கு தெரியும். அதை பயன்படுத்தி அவளை கல்யாணம்னு ஒண்ணு பண்ணி ஒரு கான்ட்ராக்ட் போட்டு பிசினஸ் டீல் பண்ணிருக்காங்க. விட கேவலம் வேற ஒண்ணும் கிடையாது. அட வெக்கம் கட்டுவீங்களா, மானம் கட்ட அயோக்கிய பழி. விட்டு கொடுக்காம ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பொய்ய சொல்றாங்க. ஏய் பொய்யினா என்ன தெரியாது? எனக்கும் தெரியாதுங்கண்ணா. என் பொண்டாட்டி யார் யார் கூட கல்யாணம் பண்ணிருக்கா, யார் யார் கூட இருந்திருக்கான்னு அவர் பேக்ல வச்சுட்டு நடக்கிறாரு. கருப்பே குசும்புக்காரன். கல்யாணத்துக்கு முன்னாடி 6 வருஷம் எங்களுக்கு பழக்கம் இருக்கு. அந்த டைம்ல நம்ம என்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவர் தப்பா பயன்படுத்தி இருக்காரு, இன்னொருத்தரோட விட்டு இருக்காருன்னு அவர் சொல்றாரு. அட ஜெய் மனுஷனாடா நீங்க எல்லாம். மேடம் அதே ப்ரூஃப் எடுத்துட்டு வந்து இங்க கொடுத்ததே அவர்தான் திருப்பியும் மேடம். ப்ரூஃப் பத்தி நான் பேசுறேங்க. மேடம், அந்த photos- ப்ரூஃப் வார்த்தையே என்ன டிஸ்டர்ப் மேடம் பண்ணது. அந்த ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இந்த திருமணங்கிற வார்த்தையை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தியாச்சு. இந்த தமிழ்நாடு உருப்படவே உருப்படாது. நேர்களே, எங்களால இந்த பிரச்சனைக்கு இங்க முடிவே சொல்ல முடியல. இந்த பாருமா, இதோட நீங்க பிரிஞ்சு போயிடுங்க. உன் வாழ்க்கை உனக்கு, அவர் வாழ்க்கை